தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு 5 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலான நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் 5 நாட்களில் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்றார். Nominations can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த ஒரே நாளில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,26 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லிருக்கோம். அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். ஆம் ஆத்மி, பாஜக, திமுக, அதிமுக உள்ளிட்ட 12 கட்சிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டன. இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மறைந்த தலைவர்களின் சிலைகளை மூடக்கூடாது என திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. ஈரோடு இருப்பவருடைய சிலையை மட்டும்தான் மூட வேண்டும், மறைந்த தலைவருடைய சிலைகளை மூட வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் எந்த மறைந்த தலைவருடைய சிலையும் மூடப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு, மறைந்த தலைவர்களுடைய திருவுருவச் சிலைகள் அதை மூடக்கூடாது. அது சில இடங்களில் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் அம்மாவுடைய திருவுருவச் சிலை, மற்ற சில தலைவருடைய அந்த திருவுருவச் சிலை மூடப்பட்டது கூட நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அது உணர்ந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. செலவின கணக்கிலிருந்து வேட்பாளருக்கு என்று குறிப்பிட்ட செலவுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுவும் வேட்பாளராக தன்னை பதிவு செய்து கொள்ளும் நாளிலிருந்து தான் கணக்கெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஒரு கொடி தான் வச்சிருக்கணும் ஒரு தேர்தல் அலுவலகத்தில். அதுவும் பல்வேறு அலையன்ஸில் இருக்கிற கட்சினா பல்வேறு கொடியும் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நட்சத்திர பேச்சாளர் 40 பேர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கார் பாஸ் கொடுக்கும்போது வெஹிக்கிள் நம்பர்லாம் இல்லாமல் போட்டு கொடுக்குன்னு சொன்னோம். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் குதூகலம் அடைந்தனர். குன்னூர் அருகே அருவங்காடு, ஜெகத்தலா உள்ளிட்ட கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. குழந்தைகள் குவியலாக கிடந்த பனிக்கட்டிகளை எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழையால் பனிப்பிரதேசம் போல காட்சியளித்தது. கோவை மாவட்டம் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் இதமான சூழல் உருவானது. குறிப்பாக சின்னவேடம்பட்டி, சரவணம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம் அடைந்தனர். அதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், வடக்கு கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு
ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாளும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாரிகள் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். ஈரோடு கிழக்கு தேர்தலில், இதற்கு முன்பு கரூர் பாராளுமன்ற தேர்தலில், இதற்கு முன்பு கரூர் சட்டமன்ற தேர்தலில் எப்படி மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்களோ அதே போல் அடைத்து வைப்பதற்கான ஆயத்த பணி 70 இடத்துல போட்டிருக்காங்க. 70 இடம் கிட்டத்தட்ட. அதையெல்லாம் படம் பிடித்து சிவிஜில் ஆப்பில் அப்லோட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி அதிகாரிகள் ஸ்பாட்டில் போய் பார்ப்பாங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் நாம் சொல்லுகின்றோம், இதுவரை நேர்மையாக கரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லை. இந்நிலையில் கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கரூர் மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக ஹரிகிரண் பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார். நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சுஜித் குமாரும், விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரீநாதாவும் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்றது குறித்த அறிக்கை செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளருக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த 4 மாவட்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட காவல் கண்காணிப்பாளர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களிலும் நடத்தை விதிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு வாகனங்கள், பொது சொத்துக்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், அரசு செலவில் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் இடத்தில் உரிமையாளர் அனுமதியின்றி போஸ்டர் மற்றும் பேனர் வைக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 1950 என்ற எண்ணிலும் விசில் செயலி மூலமும் பொதுமக்கள் அல்லது அரசியல் கட்சிகள் புகார் அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. புகார் அளித்த 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக 5173 பறக்கும் படைகள் களத்தில் இருப்பதாகவும், 5200 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரசியல் கூட்டங்கள் நடத்துவதற்கு காவல்துறையிடம் முன்னனுமதி பெறுவது கட்டாயம் என்றும், அமைச்சர்கள் அதிகாரப்பூர்வ பணியையும் தேர்தல் பரப்புரையையும் ஒன்றாக இணைக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நந்தினி என்ற பெண்ணிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மருத்துவ செலவிற்காக கொண்டு சென்றதாக கூறிய அந்த பெண் அதிகாரிகளிடம் கண்ணீர் மல்க மன்றாடினார். அவிநாசி தொகுதியில் சோமனூர் சாலையில் சந்திரசேகர் என்பவர் காரில் கொண்டு சென்ற 14 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் பிடிபட்டது. அடகு வைக்கப்பட்ட நகையை மீட்பதற்காக கொண்டு செல்லப்பட்டதாக கூறினாலும் உரிய ஆவணம் இல்லாததால் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல பெங்களூருவிலிருந்து துணி வியாபாரத்திற்காக வந்த பங்கஜ் என்பவரிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் மொத்தமாக ஒரே நாளில் 41 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 12 லட்சம் ரூபாய் பணம் பறக்கும் படையினரின் சோதனையில் சிக்கியது. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவரை இவரை பிடித்து சீட் வாங்கிவிடலாம் என நேரத்தையும் உழைப்பையும் யாரும் வீணடிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய மு க ஸ்டாலின், அரசியல் களத்தில் திமுகவின் கையே ஓங்கியிருப்பதாகவும், கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நினைத்தவர்களின் சதியை முறியடித்துள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதற்கான பணிகளில் எந்த வகையிலும் சிறு சறுக்கல் கூட வந்துவிடக்கூடாது என்றும், ஒவ்வொருவரும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மேலும் இம்முறை மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுக்கப்படும் என்றும், அவரை இவரை பிடித்தால் சீட் கிடைக்கும் என நேரத்தையும் உழைப்பையும் யாரும் வீணாக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேட்பாளர் தேர்வு, யாருக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என அனைத்தையும் தான் பார்த்துக் கொள்வதாகவும், மீண்டும் ஆட்சி அமைத்தால் சீனியாரிட்டி அடிப்படையில் இல்லாமல் யார் அதிக வெற்றி பெற்று தருகிறார்களோ அவர்களுக்கே அமைச்சர் பதவி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்றும், தனிப்பட்ட மனஸ்தாபங்கள் கட்சியின் வெற்றியை பாதிப்பதை எப்போதும் அனுமதிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார்.
திமுக அரசை கண்டித்து இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். மின்கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி மற்றும் பால் விலை உயர்வு ஆகியவற்றால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் முந்தைய அதிமுக அரசின் தாலிக்கு தங்கம், அம்மா இருசக்கர வாகன திட்டம் போன்ற நலத்திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். இதனை கண்டித்து அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் போராட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் திரளாக பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னா, தேர்தல் விதிமுறைகளில் முழுமையா நீங்க ஆப்ல தான் போடணும்னு எங்கேயும் இல்லை, மேனுவலாகவும் வாங்கலான் இருக்குங்கிறத சுட்டி காட்டியதன் பேரில் மேனுவலாகவும், அதாவது நேரடியாகவும் அந்த மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பெற்று உரிய அனுமதியை அளிக்கணும். செயலி செயல்படாத காரணத்தால் போராட்டத்திற்கான அனுமதியை நேரடியாக வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரியதாக அதிமுக எம்பி இன்பதுரை குறிப்பிட்டார். என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டுமானால் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என ரங்கசாமி நிபந்தனை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 14 இடங்களிலும் போட்டியிடுவது என தொகுதி உடன்பாடு எட்டியது. இதனைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி செய்வதற்காக தனியார் விடுதியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்காக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா நேற்று இரவு காத்திருந்தார். ஆனால் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையிலான ஐவர் குழு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர வேண்டுமானால் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் சேர்க்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோருடன் மன்சுக் மாண்டவியா சுமார் 1 மணி நேரம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் என்ஆர் காங்கிரசின் நிபந்தனை கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தொலைபேசியில் உரையாட இருப்பதாகவும் அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை எனில் தவேகாவுடன் கூட்டணி அமைக்க என்ஆர் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநிலங்களவை தேர்தலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் உள்பட என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் 5 பேரும் வெற்றி பெற்றனர். பீகாரில் காலியாக உள்ள 5 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸில் 3 எம்எல்ஏக்களும் ஆர்ஜேடி எம்எல்ஏ ஒருவரும் வாக்களிக்கவில்லை. ஒரு எம்பி வெற்றி பெற 41 எம்எல்ஏக்களின் வாக்குகள் தேவை என்ற நிலையில் நிதிஷ்குமார், நிதின் நபின் உள்பட பாஜக கூட்டணியின் 5 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றனர். ஹரியானாவில் காலியாகும் 2 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. ஆனால் வாக்கு ரகசியத்தை மீறியதாக கூறி காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி புகார் அளித்ததால் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒடிஷாவில் 4 எம்பி இடங்களுக்கான தேர்தலில் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் 2 பிஜு ஜனதா தளம் எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு ஆதரவாக கட்சி மாறி வாக்களித்தனர். இதனால் இந்நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை உள்பட 3 பாஜக வேட்பாளர்களும் 1 பிஜு ஜனதா தளம் வேட்பாளரும் வெற்றி பெற்றதால் எம்எல்ஏக்களிடையே மோதல் ஏற்பட்டது. 3 विधायक बिजू जनता दल के 8 विधायक के आसपास ये लोग क्रॉस वोटिंग के 6 विधायक के आसपास क्रॉस वोटिंग किए. हर एक विधायक को 5-5 करोड़ का ऑफर दिया ब्लैंक चेक लेके. தமிழ்நாட்டின் 6 எம்பிக்கள் உள்பட நாடு முழுவதும் 26 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஜினி குறித்து ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு 5 நாட்களுக்கு பிறகு என்டிஏ தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். என்டிஏவுடன் கூட்டணி பேசவில்லை என்று தவேகா தரப்பில் இருந்து வந்த ரெட் சிக்னலின் எதிரொலியா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது குறித்து தவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த இந்த கருத்துக்கள் புயலை கிளப்பியதை அடுத்து கோபமடைந்த ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் உடனடியாக கண்டனங்களை தெரிவித்தனர். ரஜினியை யாராலும் மிரட்ட முடியாது என திமுக தரப்பில் எதிர்வினையாற்றிய அமைச்சர் ரகுபதி, யாருடைய மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்றார். ரஜினியின் ஆளுமையை கொச்சைப்படுத்தக் கூடாது என தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவன்,
வலதுசாரிகளின் ஆதிக்கம் மேலோங்கி வருவதை தீர்க்கமாக உணர்ந்து ரஜினி அந்த முடிவை எடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ரஜினி குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் 5 நாட்களுக்கு பிறகு கூட்டாக எதிர்வினையாற்றியுள்ளனர். அந்த வகையில் ரஜினியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதவ் அர்ஜுனாவின் பெயரை குறிப்பிடாமல் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியலை கடந்து எல்லோராலும் மதிக்கப்படும் திரை ஆளுமை ரஜினிகாந்த் எனவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நன்மதிப்பையும் பெற்ற அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தாவேகா தலைமை பொறுப்பில் இருக்கும் நிர்வாகி ஒருவர் அவதூறாக பேசியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அரசியலுக்கு வருவது எப்படி ஒவ்வொரு தனி மனித உரிமையோ அதேபோல அரசியலுக்கு வராமல் இருப்பதும் அவரின் உரிமை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர் ரஜினி என தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் சொந்த அரசியலுக்காக மாபெரும் நடிகர் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியதை தமிழ்நாடு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். மறுபுறம் ரஜினி ரசிகர்களிடம் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கோர வேண்டும் என்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவ் அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது குறித்து மறுத்து சொல்வார் என்றாலும் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்று தான் நினைக்கிறேன். கலை பயணத்தில் ரஜினி எதிர்கொண்ட அரசியல் பிரச்சனைகள் ஏராளம் என தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 50 ஆண்டுகளாக உச்சத்தில் இருக்க மிகுந்த மன வலிமை இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்தகைய மனிதரின் மன வலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாமல் பல கட்சிகள் மாறி ஒரு அடையாளம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் பேசுவது இலூஷன் என குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ரஜினி குறித்து ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து ஏற்புடையதல்ல என கூறியுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இதை மக்கள் நிராகரிப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைய போவதாக யூகங்கள் பலம் வந்தன. இவற்றிற்கு ரெட் சிக்னல் போட்ட தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அதிமுக பாஜகவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் ரஜினி விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒரே நாளில் அடுத்தடுத்த கண்டன குரல் எழுப்பியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கண்டிக்க வேண்டுமென பல தரப்பில் இருந்தும் குரல்கள் எழுந்துள்ள நிலையில் இதுவரை வெளிப்படையாக எந்த கருத்தையும் தெரிவிக்காத தாவேகா தலைவர் விஜய் நேற்று திடீர் விசிட்டாக ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகத்திற்கே சென்று ஆலோசனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சி தலைவர் சாந்தி, அவரது கணவர், மாமனார் மற்றும் அதிகாரிகள் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தங்களது குடும்பத்தினர் பெயரில் முறைகேடாக டெண்டர் எடுத்த குற்றச்சாட்டில் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த முறைகேடு உறுதியானதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் திங்கள்தோறும் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தங்களின் கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் வைக்கப்பட்டுள்ள மனுப்பெட்டியில் செலுத்தி செல்கின்றனர். நேரில் மனு அளிக்கும் போதே தீர்வு காண்பது சவாலாக உள்ள நிலையில் பெட்டியில் போடப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சம்பந்தப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுக வலுவிழந்து தரைமட்டத்திற்கு சென்றுவிட்டதாக திமுகவில் அண்மையில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா என சம்பந்தப்பட்டவர்களிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் பதிலளித்தார். அவங்ககிட்டதான் கேட்கணும், எங்களை பற்றி கேட்டு நாங்கள் சொல்லுவோம். பலமான கூட்டணியை தளபதி அவர் அமைத்திருக்க உறுதியாக இந்த கூட்டணி முதலமைச்சர் தலைமையில் ஏற்றிருக்கின்ற கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மின்சார வசதி செய்து தரப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். ஆவத்திப்பாளையம் ராமகிருஷ்ணா நகரில் சுமார் 55 வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்படவில்லை. மின்சார வசதி கேட்டு கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக அறிவித்தனர். கரண்ட் கேட்டோம்னா அங்க போய் கேளுங்க, இங்க போய் கேளுங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாத நாங்கள போய் அங்கேயும் இங்கேயும் போசோன்னா நாங்க எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல.
வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க வெப் கேமராக்கள் அமைப்பதற்கான டெண்டரை எதிர்த்த வழக்கில் செவ்வாய்க்கிழமைக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க பொருத்தப்படும் வெப் கேமராக்களை அமைப்பதற்கான டெண்டர் நிபந்தனைகளை எதிர்த்து நெட் செக்யூர் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வழக்கு தொடுத்திருந்தது. வரும் தேர்தலில் 75,000 வாக்குச்சாவடிகளில் 1.5 லட்சம் வெப் கேமராக்களை பொருத்த உள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே கழுக்காணிமுட்டம் கிராமத்தில் உள்ள மரகதவல்லி அம்பாள் உடனுரை கருணைபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுடுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வடம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பயணியின் கால் உடைந்தது. சமையல் வேலை செய்யும் கேசம்பட்டியைச் சேர்ந்த 50 வயதான பம்பக்காடை நத்தம் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த போது பழனியில் இருந்து காரைக்குடி சென்ற அரசு பேருந்து அவர் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பம்பக்காடை மீது பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் அவரது கால் உடைந்தது. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கேரள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 47 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இதில் நிமோம் தொகுதியில் மாநில பாஜக தலைவர் ராஜு சந்திரசேகரும், கலகோட்டம் தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரனும் போட்டியிடுகின்றனர். அதேபோல மஞ்சேஸ்வர தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் கே சுரேந்திரனும், சோபா சுரேந்திரன் பாலக்காடு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இது தவிர முன்னாள் IPS அதிகாரி ஸ்ரீலேகா வட்டியூர் காவு தொகுதியில் போட்டியிடுகிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 144 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. மொத்தம் 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எதிர்த்து பாபனிப்பூர் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி போட்டியிடுகிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சுவேந்து அதிகாரியிடம் தோல்வி கண்ட மம்தா பானர்ஜி பாபனிப்பூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் யமுனை நதியில் நுரை பொங்கி ஓடுவதால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு டெல்லியில் கலிந்திகஞ்ச் பகுதியில் யமுனையில் மிக அதிக அளவில் நுரை காணப்படுகிறது. பாஜக ஆளும் உத்தரகண்ட், ஹரியானா மாநிலங்களை கடந்து யமுனை டெல்லியில் நுழைவது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் அரிய சூறாவளி புழுதிக்காற்று சுழன்றடித்தது. ஒரிசாவில் மயூர்பஞ்ச் பகுதியில் திடீரென டொர்னாடோ எனப்படும் சூறைக்காற்று வீசியது. தரையில் இருந்து பல அடி உயரத்திற்கு எழுந்த புழுதிக்காற்று பல மீட்டர் அகலம் விரிந்து மணிக்கு 170 கிலோமீட்டர் வேகத்தில் பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து பயம் காட்டி மறைந்தது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 2 குழந்தைகளை கொல்ல முயன்ற தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெத்தமா நகர் கம்யூனிட்டி ஹால் அருகில் முரளி, வேணு சத்தியவதி தம்பதியினர் 5 வயது மகன் ருத்ரன் மற்றும் 2 வயது மகள் தன்விகாவுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் திருமண நாளில் குடும்பத்துடன் வெளியே அழைத்துச் செல்லாததால் முரளிவேணு மீது கோபத்தில் இருந்த சத்தியவதி குழந்தைகளின் கழுத்தை நெரித்து கொல்ல முயன்றதோடு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சத்தியவதியின் சடலத்தை மீட்டதுடன் குழந்தைகளை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பினர். ஆனால் ருத்ரன் உயிரிழந்தார். வரும் IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு இஷான் கிஷன் கேப்டனாக செயல்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேப்டன் கமின்ஸ் காயம் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் அணிக்கு எப்போது திரும்புவார் என உறுதியாக கூற முடியாத நிலை உள்ளது. இந்த சூழலில் அவர் அணிக்கு திரும்பும் வரை இஷான் கிஷன் கேப்டனாக செயல்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் உள்ள இஷான் கிஷன் உள்ளூர் போட்டிகளில் தனது தலைமைத்துவத்தையும் நிரூபித்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக 46,000 மெட்ரிக் டன் LPG எரிவாயுவுடன் இந்தியாவின் சிவாலிக் டேங்கர் கப்பல் குஜராத் வந்தடைந்தது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் பதற்றத்திற்கு மத்தியில் இந்தியாவின் LPG சரக்கு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை எப்படி கடந்தது? விரிவாக பார்க்கலாம் தொகுப்பில். அமெரிக்க, இஸ்ரேல் உடனான போர் பதற்றத்தால் உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது.
இதனால் சர்வதேச அளவில் மட்டுமின்றி இந்தியாவிலும் கடும் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து குஜராத்திற்கு கச்சா எண்ணெயுடன் வந்து கொண்டிருந்த தாய்லாந்து கொடி பொருந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் இந்தியாவிற்கான எரிபொருள் இறக்குமதி கேள்விக்குறியானது. இதையடுத்து இந்திய சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரிகசியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதேபோல் ஈரான் அதிபர் மசூத் பெஷெஸ்கியுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய சரக்கு கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்தது. அதன்படி சவுதி அரேபியாவின் ராஸ் தனுரா துறைமுகத்தில் இருந்து லைபீரிய கொடி பொருத்திய கச்சா எண்ணெய் கப்பல் கடந்த 11ஆம் தேதி மும்பை வந்தடைந்தது. இந்நிலையில் 46,000 மெட்ரிக் டன் எரிவாயுடன் இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்தின் சிவாலிக் டேங்கர் கப்பல் ஹோர்முஸ் நீரிணை வழியாக குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. 46,000 மெட்ரிக் டன் எரிவாயுவில் 20,000 டன் முந்த்ராவிலும் 26,000 டன் மங்களூருவிலும் இறக்கப்படும். இதைத் தொடர்ந்து நந்தாதேவி என்ற மற்றொரு டேங்கர் கப்பல் 46,000 மெட்ரிக் டன் எரிவாயுடன் இன்று மும்பை துறைமுகத்தை வந்தடைகிறது. போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஓமன் கடற்பகுதியில் முகாமிட்டுள்ள இந்திய கடற்படை கப்பல்கள் ஆபரேஷன் சங்கல்ப் மூலம் இந்திய சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க வழிவகை செய்துள்ளன. இதனிடையே அடுத்தடுத்து இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க உள்ளதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் கட்டுமான அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சின்ஹா தெரிவித்தார். Jug Ladki, which sailed from UAE on 14th of March. It is carrying 80,000, about 81,000 of Murban crude oil. Is safely en route to India. இந்திய கப்பல்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ராஜேஷ்குமார் சின்ஹா கூறினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். சேலத்தில் பரப்புரை கூட்டங்கள் மற்றும் ஆலோசனை கூட்டங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக மட்டுமே முன் அனுமதி பெற வேண்டும் என்று ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான பிருந்தாதேவி அறிவுறுத்தினார். திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகர காவல்துறை ஆணையர் காமினி முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டே கட்சி பணிகளையும் பரப்புரைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 2,496 வாக்குச்சாவடிகளில் 84 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மொத்தமுள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 72 பறக்கும் படைகள், 72 நிலையான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றார். மாவட்டம் முழுவதும் 14 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 12,281 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கூறினார். தருமபுரி மாவட்டம் காட்டுச்செட்டிப்பட்டி சோதனை சாவடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,52,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கொலசனஹள்ளி பகுதியில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 300 கிராம் எடை உள்ள 29 வெள்ளி விநாயகர் கிஃப்ட் பாக்ஸ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் காரப்பட்டு பகுதியில் பானிபூரி வியாபாரியான லட்சுமணன் என்பவர் கொண்டு சென்ற 1,50,000 லட்சம் ரூபாய் மற்றும் 21 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விஜில் மொபைல் அப்ளிகேஷன் மூலம் வரும் புகார்கள் குறித்து 100 நிமிடத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்து அனைத்து கட்சியினரும் விளக்கம் அளித்தபொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் 24 தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தவேகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தவேக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அச்சடிக்கப்பட்ட துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மின் வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்களுக்கு கள உதவியாளர் பதவி உயர்வு வழங்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் திருவாரூர் CITU சங்கம் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கட்சியின் சின்னம் பொறித்த பேனர்களை அகற்றவும் உரிய அனுமதி பெறவும் காவல் ஆய்வாளர் சுப்ரியா அறிவுறுத்தினார். இதனால் நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் பேனர்கள் அகற்றப்பட்டு தடையை மீறி நிகழ்ச்சியை நடத்தினர். நாமக்கல் மாவட்ட
மாவட்டம் ராசிபுரத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை அடுத்து அரசியல் தலைவர்களின் சிலைகள் சாக்குப்பை கொண்டு மூடப்பட்டன. ராசிபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகள் மற்றும் படங்களை அதிகாரிகள் சாக்குப்பை கொண்டு மூடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பங்குனி தேய்பிறை பிரதோஷத்தையொட்டி பெரியநந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக மகாதீபாராதனை நடைபெற்றது. மஞ்சள் தூள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சைச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பல்வேறு விதமான வண்ண மலர்களால் பூமாலை அலங்காரம் செய்யப்பட்டது. கொடைக்கானலில் அடுக்கும் ஊராட்சிக்குட்பட்ட பாலமலை மற்றும் சோத்துப்பாறை கிராமங்களில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி நள்ளிரவில் அவசரமாக சாலை அமைக்கப்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கே இடைவெளி விட்டு அமைக்கப்பட்ட இந்த தார் சாலை சில மணி நேரங்களிலேயே பெயர்ந்து ஜல்லிக்கற்களாக காட்சியளிக்கிறது. தரமற்ற சாலையை கண்டித்து பொதுமக்கள் மறியலிலும் ஈடுபட்டனர். மதுரையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் திடீரென மாரடைப்பால் துடித்த நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் நேரில் சென்று வீரர் ரியாஸ் அகமதுவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். காஞ்சிபுரத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்களில் வெரைட்டி ரைஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பை காரணம் காட்டி வெரைட்டி ரைஸ் விலை 20% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மேத்தா நகர் பகுதியில் ஓவிய கலை கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று தாங்கள் வரைந்த வண்ண ஓவியங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தனர். மாணவர்கள் பல வண்ணங்களில் வரைந்த ஓவியங்கள் காண்போரை கவரும் வகையில் அமைந்தது. கரூர் திருக்காம்புலியூர் ரவுண்டானா அருகே தனியார் மகளிர் கல்லூரி பேருந்துகள் 2 ஒன்றின் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. முன்னால் சென்ற பேருந்து வேகத்தடையில் திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த பேருந்து மோதியதில் 13 மாணவிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் பல ஆண்டுகளாக தேங்கி கிடந்த குப்பை கழிவுகளை பயோ மைனிங் முறையில் அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் ஏற்காடு நுழைவாயிலில் கடந்த பல வருடங்களாக குப்பைகள் கொட்டப்பட்டு தேங்கி கிடந்ததால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியது. இந்த குப்பைகளை அகற்றுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கையெழுத்தானது. இதன் மூலம் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்து உடனுக்குடன் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ரசாயன பொருட்களை கொண்டு பட்டாசு தயாரித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான தகர செட்டில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவலர்கள் அங்கு சோதனைக்கு சென்றபொழுது ஜீசஸ், அவரது மனைவி, தாய் உள்ளிட்டோர் தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை உற்பத்தி செய்தது உறுதியானது. இதையடுத்து அங்கிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்த காவலர்கள் 3 விசாரணை நடத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சுக்காம்பட்டியில் மாமூல் கேட்டு பட்டாக்கத்தியால் மளிகை கடையை அடித்து நொறுக்கிய பிரபல ரவுடி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிமுக வார்டு கவுன்சிலராக உள்ள தண்டபாணி என்பவரின் மனைவி அஞ்சலை நடத்தி வரும் மளிகை கடையில் பிரபல ரவுடி ஹவுஸ் பாண்டி மற்றும் அவரின் கூட்டாளிகள் பணம் கேட்டு மிரட்டி பட்டாக்கத்தியால் கடையில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பித்துச் சென்றனர். சிசிடிவி காட்சியை கைப்பற்றி 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.